ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்சி ஜிடியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா? எஸ்எஸ்சி ஜிடிங்கிறது வந்து ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஜென்ரல் டியூட்டி கான்ஸ்டபிள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாதுகாப்பு படைகளில் கான்ஸ்டபிள் வேலைக்கான எக்ஸாம் தான் இது. 10th படிச்சிருந்தா போதும். எஸ்எஸ்சி ஜிடியில் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை கிடைக்கும்னா சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, எஸ்எஸ்பி, அசாம் ரைஃபிள்ஸ், என்சிபி. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஏஜ் வந்து 18 to 23 இருக்கணும். இதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. யூஆருக்கு வந்து எந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இல்லை. ஓபிசிக்கு வந்து 3 years இருக்குது. 23னா ஓபிசி 26 வரைக்கும் எழுதலாம். எஸ்சிஎன்எஸ்டிக்கு வந்து 5 years இருக்குது. எக்ஸாம் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். அதுக்கு பாஸ் பண்ணிட்டா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும்னா 1 hand நடக்கும். ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ், கரண்ட் அஃபேர்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷு. ஒரு 160 மார்க்குக்கு 80 questions வரும். 0.25 நெகட்டிவ் மார்க்கிங். எப்படின்னா, இப்போ 2 question கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா 3ஆவது question தப்பாக இருந்துச்சுன்னா அந்த 2 மார்க்லேருந்து 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். அதுதான் வந்து நெகட்டிவ் மார்க்கிங். சேலரி வந்து டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இருக்கும். என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்குதோ அதை பொறுத்து இருக்கும். நான் வந்து இந்த எக்ஸாமில் செலக்ட் ஆகி ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே கிளியர் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கேன். அதை பற்றி உங்களுக்கு இன்னும் ஏதாவது கிளியராக இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது எப்படி இருக்குன்னு எல்லாம் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்கிறேன். தேங்க்யூ.